பெட்டல் கொண்ட ஒரு ஃப்ளவர் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு 3 மெத்தடில் ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கீழ் லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் மேலே இருக்க பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா? அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் எப்பயும் போல் எடுக்கிறேன். அதை வந்து பாருங்கள், எப்பயும் போல் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஃப்ளவருடைய மேல் பக்க கோட்டில் எடுக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல குட்டிக்கோண்டு செயின் போடணும். அதுக்கு அடுத்து மேலே போடும்போது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அந்த மேலே அகலமாக இருக்க பகுதியில் ரொம்ப கிட்ட நெருக்கமாக போடணும். சரிங்களா? கீழே குட்டிக்கோண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கேப், இப்போ நான் போட போகிற பகுதியில் ரொம்ப 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 நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா சுற்றி பண்ண முடியும். அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஏற்றி பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போது நான் பஞ்ச் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். மேல் பக்கத்தில் வந்து ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் பக்கத்தில் இப்போ வந்து நம்ம இப்போ நல்லா கவனிங்க. இப்போ போடுறோமா, இந்த செயினுக்கு பக்கத்தில் நான் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டு கீழே இருக்கேன். ஆனால் இங்கே கீழே போடும்போது பாருங்கள், அதுக்கும் நெருக்கமாக போடுறேன். ஒவ்வொரு த்ரெட்டும் மேல் அந்த அகலமாக பெரிய பெட்டலாக இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் நம்ம போடணும். கீழே இருக்க அந்த சிறிய அந்த ரவுண்ட் பக்கத்தில் நமக்கு ரவுண்டு கேப் தானே இருக்குது. அந்த இடத்த ஃபில் பண்ணுற இடத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போடணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபில்லிங் வந்து ஃபினிஷிங் ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் நல்லா ட்ரா பண்ணி நிறைய ஷேப்பில் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். நான் இது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப ஹோல்ஸ் அதிகமாக தெரிஞ்சு அது அவ்வளோவா உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. அதனால தான் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணாமலேயே காட்டியிருக்கேன். இப்படி பண்ணும்போதுமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரியும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம் அகலமாக வர பகுதியில் வந்து பண்ணுற ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் வந்து நாம் ஸ்டிச் எடுத்து போடணும். கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா நெருக்கமாக ஒன்று மேலே ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை தான் நம்ம பண்ணுறோம் இங்கே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து ஒரு ஃப்ளவரை நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் அவுட்லைன் வந்து சரி த்ரெட் ஆர் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்செல்லாம் அவுட்லைன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சுட்டு எண்ணாட்லாம் போடாமலேயே நான் அப்படியே சில்க் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட்டுட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஃபினிஷ் வந்து நீட்டாக முடிக்கும்போது தான் அந்த லுக் வந்து நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும்தான் இல்லை பீட் ஒர்க்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தடில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லீஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் வரைகிற இடத்துல சின்னதாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய சைஸாக இருக்குது. இதில் வந்து சென்டரில் அந்த பெட்டலுடைய சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம அந்த லீஃபில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதியில் ரொம்ப குட்டிக்கோண்டு அந்த சிறிய இடமா இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து குட்டியாக பக்கத்தில் லாக் போடுவோம். இந்த இடத்துல செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போடுவோம். ஒவ்வொரு பெட்டலும் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் வைக்க சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா பெட்டல் பெருசாக இருக்க பக்கத்தில் நம்ம கேப் விட்டு ஃபில் பண்ணணும். அதே பெட்டல் லைன் வந்து கீழே இருக்குது பார்த்திங்களா, கீழ் பக்கம் இப்போது நான் ஸ்டிச் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்லிங் வந்து நீட்டாக பண்ண முடியும். எல்லாமே ஒரே ஈவனாக கிடைக்கும். அந்த இடத்துல பாருங்கள் நெருக்கமாக இருக்குது, இந்த இடத்துல கேப் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் த்ரெட்டை வந்து நீடில் விட்டு விலகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களால் கொஞ்சம் ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும். நீங்கள் நீடில் வந்து த்ரெட்டை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பவும் அந்த நீடில் த்ரெட்டில் ஹோல்ஸில் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து குட்டியாக லாக் செயின் போடுறோன்னும் போது நம்ம நிறைய பிரிக்க வேண்டிய நிலமை தான் நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள்
நீடியில் வந்து த்ரெட்லேருந்து நீடியில் எடுக்காமல் ஒர்க் பண்ணுங்கள். கீழே இருக்க இடத்துல நெருக்கமாகவும் பெருசாக இருக்கிற இடத்துல குட்டி குட்டி கேப் விட்டும்னா நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணுறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் 2 மெத்தடுமே லீஃப்க்கும் ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கும் ஃபில் பண்ணலாம். நம்ம அதிகமாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹியூமன் பாடியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக எட்ஜு கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்டிச் வந்து நமக்கு யூஸ் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் இந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்த ஒரு மெத்தட் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு பெட்டல்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ இந்த மாடலில் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ணிடணும். நம்ம செயின் ஸ்டிச்சை அவுட்லைனில் கொடுத்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ளேயும் நாம் ஃபில் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது தான் நான் இந்த டிசைன் போட்டு காட்டுறேன். நான் செயின் ஸ்டிச் கொடுத்து என்ஆர் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம எப்படி ஸ்டிச் போட்டோமோ அப்படி தான் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கோம் இல்லைங்களா, அதை நான் ஒட்டினாப்பில் ஒரு ஸ்டிச் போடுவோம். அதனுடைய சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே பேக்கில் கொண்டு வருவோம். நம்ம செயின் போட்டிருக்க ஒவ்வொரு செயினுக்கும் சென்டர் பார்ட்டில் ஒவ்வொரு ஸ்டிச் போடுவோம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் தெரியாது. முன்னாடியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுனால நமக்கு அந்த ஹோல்ஸ் தெரியாது. நம்ம போட்டிருக்க செயினுடைய ஒவ்வொரு செயினுக்கும் அந்த பக்கம் போகாமல் செயினுடைய சென்டர்லேயும் இந்த பக்கமும் போட்டு நாம் இந்த மாதிரி கவர் பண்ணும்போது நமக்கு இந்த ஒர்க்கும் நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் கடைசியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் கேப் விட்டும் பண்ணலாம். கண்டினியூவாக ஒரே ரொம்ப நெருக்கமான ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் வந்து 4மே ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் வேறு த்ரெட் கலர் எடுத்து ஒர்க் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் அதை கவர் பண்ணலாம். கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.